அதுக்கு பிறகு இங்கே சக்தி பிறக்குதுன்ற ஒரு நாடகத்தை சர்வேந்திரா நெறிப்படுத்தினார். அதில் நான் நடித்தேன். ஆனால் அதுக்கு பிறகு இங்கே தமிழ் பள்ளிக்கூடத்தில் கூடுதலான என்னுடைய ஈடுபாட்டை செலவழித்ததால் அந்த நாடகத்துறைகள் அவையில் இடக்கிட நான் போய் நடிக்கிறதே தவிர நான் அதில் கூடுதலாக என்னுடைய பங்களிப்பு இருக்கவில்லை. அடுத்தது நீங்கள் பல சமூக பணிகளை செய்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த காலப்பகுதியில் உங்களுடைய நோர்வேல ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக நீங்கள் நோர்வேல என்ன தொழிலை என்ன வேலையை செய்து கொண்டிருந்திருக்கின்றீர்கள்? நான் நோர்வேக்கு வரக்கு முதலே யாழ்ப்பாணத்தில் யாழ் மெரைன் சர்வீஸ் என்று சொல்லி சர்வீஸில் நான் ஒரு வருஷமாக பிளாரிங் ஒரு வருஷம் எடுத்துட்டு இங்கே வந்தேன் நான். அப்போ அதால் எனக்கு இயந்திரங்களோட வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் நல்ல கொஞ்சம் அறிவு இருந்தது. எனக்கு கிடைச்ச வேலையும் ஒரு மெஷின் ஆப்ரேட்டராக 6 மாதம் பேகனில் இருந்துட்டு ஃபோர்மு பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரி என்று சொல்லி அதில் ஒரு மெஷின் ஆப்ரேட்டராக ஆரம்பித்தேன் நான் இங்கே ஒஸ்லோவில். அதுக்கு பிறகு அந்த ஷீ பின்னிங்கள் செய்கிற ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றில் விட்கோ ஆயஸ் அண்டு அதிலும் நான் மெஷின் ஆப்ரேட்டராக வேலை செய்து கொண்டிருக்க எனக்கு ஒரு டெக்னீஷியனாக படிக்கணும் மட்டும் ஆர்வம் நான் மெஷின் டெக்னீஷியனாக படித்து அதுக்கு பிறகு ஒரு டெக்னீஷியனாக அதே ஃபேக்ட்ரியில் வேலை செய்து கொண்டு வந்தேன். இரும்புகளோட வேலை செய்கிறத விட மனுஷரோட வேலை செய்தால் நல்லா இருக்குமென்ற ஒரு நோக்கம் வந்ததால் ஹெல்சஃபா கர்பைட் படித்து அதுக்கு பிறகு நான் எம்ஏ ஜேர்னலிஸ்டாவில் எம்ஏஎல் லேடராக நாங்கள் கொஞ்சம் தமிழில் முடிஞ்சால் வயது போனவர்கள் வீட்டிலே தனிமையிலே இருப்பினம். அப்போ அவையில எம்ஏ ஜேர்னலிஸ்டாவால் பராமரிக்கிறதுக்கு பொறுப்பாக இப்போ எனக்கு 130 குடும்பங்களுக்கு பொறுப்பாக நான் இருந்தேன். என்கிட்ட நிறைய பேர் வேலை செய்தவையால் கொஞ்ச காலத்தால் கோஷிகளுக்கெல்லாம் போய் மில்லியோத்ரப்பவுத்தா சுத்தி செம்மத அதாவது மெனோ வளர்ச்சி குன்றிய ஆக்கள் இருந்தவையால் அவைகளுக்கு நான் ஒரு வயலேறராக இருந்து நிறைய காலம் வேலை செய்து கொண்டு வந்தேன் நான். பிறகு நான் என்னுடைய 67வது வயதில் நான் பென்ஷன் எடுத்துட்டு இருக்கிற காலத்திலும் அவைகள் தங்களுக்கு உதவியல் தேவை என்று விரும்பினால் வேலை செய்யலாம் என்று கேட்டபடியால் நான் இன்று வரையும் எனக்கு நேரம் இருக்கிற நேரங்களில் நான் இப்போ வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். வயோதிபர்களுடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதிகளை நீங்கள் இப்போ 130 ஆக்களோட நீங்கள் பணியாற்றி இருக்கிறதாக சொல்லியிருக்கின்றீர்கள். எனக்கு நினைவு இருக்கிறது, நான் முன்பு உங்களுடன் கதைக்கும் பொழுது நீங்கள் எனக்கு கூறிய நினைவு இருக்கின்றது அநேகமாக இங்கே ஆண்கள் மிக முன்கூட்டியே மரணத்தை தழுவிக் கொள்வதாகவும் பெண்கள் அதிகமாக தனிமையில் நீண்ட காலம் இருப்பதாகவும் எனக்கு சொன்ன நினைவு இருக்கிறது. அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 90 பெண்மணிகளுக்கு மேல வயது பெண்மணிகள் இருந்ததாகவும் நீங்கள் குறிப்பிட்டதாக எனக்கு நினைவு இருக்கின்றது. அப்ப இதுல சின்ன கேள்வி உண்டு, நீங்கள் இவர்களுடன் பழகிய இந்த காலப்பகுதிகளில் என்ன காரணம் ஆண்கள் முன்கூட்டிய மரணத்தை தழுவி இருப்பதற்கும் பெரும்பான்மையாக பெண்கள் தொடர்ந்தும் நீண்ட காலம் வாழ்வதற்கும் என்ன காரணம் இருந்திருக்கும் என்று கருதுகிறீர்கள்? அந்த காலத்தில் இப்போ நான் இந்த 130 பேருடைய வீடுகளுக்கும் விடையிரிங்குக்கு போகிறேன். அப்போ அவைகளோட கதை கேட்க அவைகள் கூடுதலாக 2ஆம் உலக யுத்த காலப்பகுதியில் வாழ்ந்தாக்கள் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டவைகள். அப்போ தங்களோட கஷ்டங்களை எல்லாத்தையும் சொல்லுவினோம். அதோட இப்போ தாங்கள் வேலை செய்கிறீங்களே இப்போ எங்கட பெண்கள் ஸ்லோனில் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் அவையல் வீட்டோடு இருக்கிறது, அவை என்ன கணவன்மார் தான் கூடுதலாக வேலை செய்கிறது. அப்போ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அவையல் கூட காலம் சீவிக்கிறது. மற்ற நார்மலாகவே பெண்கள் ஆண்களை விட கொஞ்சம் கூட காலம் இருக்கிறது அது இயற்கை தான். அப்போ அதில் அவைகளோட வேலை செய்யக்க அவையிட்ட இருந்து கூட நான் சில அறிவுகளை பெறக்கூடிய மாதிரி இருந்தது, அனுபவங்களை பெறக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ அது எனக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. இப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போலத்தான் வயோதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள்ல அநேகமான பெண்கள் இலங்கையில் எங்களுடைய பெண்கள் ஒரு காலத்தில் வீட்டிலேயே வாழ்ந்தது போன்று இங்க நோர்வேயிலேயும் பெரும்பான்மையான பெண்கள் வீட்டிலேயே வாழ்ந்து இருக்கின்றார்கள். அப்ப அந்த நேரத்துல அவர்கள் அவ்வாறு வீட்டிலேயே இருந்ததுனால அவர்கள் நீண்ட ஆயுளுக்கு போறதாகவும், ஆண்கள் பொதுவாக வெளியில போய் வேலைகளை செய்து கொண்டு வந்ததுனால அவருடைய ஆயுள் கொஞ்சம் முன்னுக்கு முடிந்ததாகவும் ஒரு கருத்துப்பட நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள்.
இதுக்கு இவ்வாறு சிந்திக்கலாமா நாங்கள்? அதாவது வந்து ஒரு மனிதனுடைய உடல் அங்கங்கள் தசைகள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு வந்து குறிப்பிட்ட காலம்தான் அவர்கள் அந்த அங்கங்கள் வந்து தொழிற்படும் என்று சொல்லி ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாங்கள் கடைகளில் வாங்குற இந்த பொருட்களை போன்று ஒரு குறிப்பிட்ட கால அளவில் அவ்வாறு நிர்ணயிக்கப்பட்ட இந்த காலப்பகுதியில் வந்து பெண்கள் வேலை செய்யாமல் வீடுகள் இருந்ததுனால அந்த அந்த தேய்மானம் என்று சொல்லலாம். நாங்கள் அந்த உறுப்புகளினுடைய தேய்மானங்கள் வந்து மிக குறைவாக இருந்ததுனால அது நீண்ட ஆயுளுக்கு கொண்டு செல்லுகின்றது. ஆண்கள் வெளியில் சென்று கடின உழைப்புகளை மேற்கொண்டதுனால அவர்களுடைய உடல் அங்கங்கள் உள்ளுறுப்பென்றாலும் சரி அவை கூடிய அளவு அதிகம் பயன்படுத்தப்பட்டதுனால அவர்களுடைய அங்கங்கள் துரிதமாக செயலிழந்து அவர்கள் மரணத்தை ஒன்று தழுவி இருக்கலாம் முன்கூட்டியே. அதே நேரத்தில் வந்து குடும்ப பொறுப்புகள் குடும்ப சுமைகள் முழுக்க முழுக்க ஆண்களின் தலைகளில் இருந்தது. அதாவது வந்து பொருளாதார ரீதியாகவும் ஒரு பாதுகாப்பு ரீதியாகவும் முழு பொறுப்பையும் அந்த ஆண்கள் எடுத்திருந்ததனால் அவர்களுக்கு அதிக வேலை பளு பொறுப்பு பழுக்கள் அதிகம் இருந்ததனால் அவர்களுடைய ஆயுள் வந்து குறுகியதாக இருந்ததாகவும் ஒரு கருத்துப்பட எடுத்துக்கொள்ளலாமா? உண்மை. அப்போ அப்படித்தான் நானும் அதை கருதினான். அது சரியா இருக்கும். உண்மைதான். என்னென்று சொன்னால் இப்போ ஸ்லித்தாஷ கூட வந்து அதுவும் வந்து இப்போ அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற நோவே மாதிரி இல்லை. முந்தைய சரியான கஷ்டப்பட்ட ஆக்களாக தான் இருந்தவையல். அப்போ அந்த நேரத்தில் அவை பட்ட கஷ்டங்கள் அதுகளை வந்து அவை சொல்லிக்கல வந்து இப்போ சில வழியில் நான் யோசிக்கிறேன்னா எங்கட நாட்டை நாங்கள் நல்ல செல்வாக்காக இருந்திருக்கிறோம் போல இருக்குன்னு சொல்லி. அதாவது வந்து இந்த இவ்வாறு ஆண்களுக்கு வந்து அதிக பொறுப்புகள், அதாவது வந்து பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு குடும்ப பாதுகாப்புக்கு முக்கிய பொறுப்பாக அவர்கள் இருந்ததாலையும் அவர்களுக்கு வந்து வேலை பழுக்கள் பொறுப்புகள் அதிகம் இருந்தது. அதனால வந்து அவர்கள் கூடிய அளவு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், மற்ற தேய்மானம், அப்போ இது வந்து உள்ளுறுப்பு செயற்பாடு அதிகரிக்கிற அதே நேரத்தில் வந்து அநேகமான ஆண்கள் வந்து துரிதமாக அதிக சிந்தனைகள் அதிக ஓட்டங்களில் இருக்கிறதுனால மாரடைப்பு நோய்களால் அதிகம் இறந்திருப்பதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. அந்த காலத்தில் வந்து அதிகமாக மாரடைப்பினால இறந்திருக்கின்றார்கள். இதே நிலை வந்து இலங்கை போன்ற ஆசிய நாடுகளில் இருந்த ஆண்கள் வந்து அவர்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு 60க்குள்ள வந்து அதிகமாக இறந்திருக்கின்றார்கள். அப்போ அதுக்கும் ஒரு காரணம் வந்து இந்த மாரடைப்பு தான் கூடிய அளவு காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் அந்த மாரடைப்பு சம்பந்தமான போதிய அறிவுகள் இல்லாததுனால பொதுவாக வந்து இது வந்து ஒரு மூட நம்பிக்கைகளுக்குள்ள கொண்டேயும் இந்த விடயங்களை பூத்தி இருப்பதாகவும், ஒருவர் திடீரென ஒரு ஆண் இறந்துட்டு அவர் தானே கூடிய பெண்கள் வீட்டில் இருப்பார்கள், ஆண்கள் வெளியில் சென்று வருவார்கள். இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்தில் மின்சாரங்கள் எல்லாம் இல்லாத காலப்பகுதியில் வந்து விறகு வெட்ட செல்வார்கள், குளையொடிக்க செல்வார்கள், வீட்டில் வளர்க்கிற வளர்ப்பு விலங்குகளுக்கு எல்லாம் வந்து உணவு தேடி எல்லாம் காடுகளுக்கு எல்லாம் போய் வர வேண்டி வரும். அந்த காலத்தில் கொஞ்சம் அடர்ந்த காடுகள் எல்லாம் கூடிய அளவு இருந்திருக்கிறது. அப்போ அவர்கள் திடீரென அங்கேயே சிலவள இறக்க நேரிடும், சிலவள வீட்டை வந்து இறக்க நேரிடும். காரணம் வந்து மாரடைப்பு தான் பெரும்பாலும் காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் மூட நம்பிக்கை நிமித்தம் போன இடத்துல முனி அடிச்சது, மாடாசாமி அடிச்சது, பேய் அடிச்சதுன்னு சொல்லி ஒரு கதைகளை முடிச்சிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே பெரும்பாலும் அது மாரடைப்பு நோயினால் தான் அவர்கள் மரணத்தை தழுவினார்கள். அது உண்மைதான். அடுத்தது வந்து பெண்களை நாங்கள் குறிப்பாக எடுத்தமா இருந்த இந்த இடத்துல வந்து ஒன்று அவர்கள் வீட்டில் கூடிய அளவு இருந்ததுனால அவர்களோட ஆயுள் கொஞ்சம் கூடியிருக்கிறது, தேய்மானங்கள் குறைவு. அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது, பெண்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45-50 வயசு வரைக்கும் வந்து மாதவிடாய் சக்கரம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த மாதவிடாய் சக்கரம் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பது வந்து சில பெண்கள் வந்து அதை வந்து என்னென்னு சொல்றது, அது வந்து இது எங்களுக்கு தேவையாத ஒரு பிரச்சனையாக கருதினாலும் கூட உண்மையிலேயே அது வந்து அவர்களுக்கு பெரிய ஒரு நன்மையைத்தான் வழங்கி கொண்டிருக்கிறதாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்னுடைய ஆய்வுகள். அதாவது வந்து ஏன்னு சொன்னால் பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 45-50 வருடம் வரைக்கும் வந்து இந்த மாரடைப்பு நோய் போன்ற பிரச்சனையில இருந்து எந்தவித பயமும் இல்லாமல் வாழலாம். பெரும்பாலும் அவர்களுக்கு வந்து ஒரு அந்த மாதவிடாய் சக்கரம் எப்ப நிற்குதோ அதுக்கு பிறகுதான் அவர்கள் இந்த இதயம் சம்பந்தமான நோய்கள், குறிப்பாக மாரடைப்பு சம்பந்த நோய்களை பற்றி சிந்திக்கலாம். அப்ப இந்த அதாவது இந்த மாதவிடாய் சக்கரம் என்பது வந்து அதுவும் உண்மையிலேயே பெண்களுடைய ஆயுளை வந்து கூட்டி இருக்கிறது தான், அது நன்மைதான் அவர்களுக்கு செய்திருக்க என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் சுட்டிக்காட்டி கடக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்றால் அது ஒரு காரணமாக இருக்கும். ஆனபடினாலே அது சம்பந்தமாக பெண்கள் பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை, மாதவிடாய் சக்கரம் சம்பந்தமாக வருத்தப்பட தேவையில்லை. அது ஒரு இயற்கை கொடுத்த வரம் என்றுதான் நாங்கள் அதை சொல்ல வேண்டும் அவருடைய ஆயுளை கூட்டுவதற்கு.
என்று இதில் நாங்கள் ஒரு கருத்தை எடுக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஓம் அது இப்போ கணக்கு ஆய்வுகள் எல்லாம் கணக்க இப்போ நீங்களும் கூடுதலான ஆய்வுகளை செய்கிறபடியால் இப்போ உங்களுக்கு தெரியும் உண்மை அப்படியும் இருக்கு. வயோதிபர்கள் குறிப்பாக நீங்கள் வேலை செய்த இந்த வயோதிபர்களுக்கு ஞாபக மறதி அடிக்கடி வருவதாகவும் அப்ப அந்த ஞாபக மறதி அவர்களுக்கு அடிக்கடி வந்த பொழுதிலும் கூட நீங்கள் அவர்களை அணுகி அவர்களுக்கு கிட்ட நீங்கள் செல்லுகின்ற நேரத்தில் எல்லாம் உங்களை அவர்கள் ஒரு வாஞ்சையோடு உங்களை கூப்பிட்டு இருத்தி வச்சு எங்கிட்ட கதையை கேளு என்று சொல்லி உங்களோட அதிகபட்சம் கதைச்சு நிறைய நேரம் கதைக்க நீங்கள் பொறுமையாந்து கேட்டு கொண்டிருக்கிறதெல்லாம் மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கதைக்க வேணும், கதைக்கிறது நன்மை, அவர்கள் கதைத்தா பிறகு அவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருப்பது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கின்றீர்கள். அது சம்பந்தமாக சில விடயங்களை சொல்லுங்கள். அதாவது என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னால், இவ்வாறு வயசு வந்தவர்களுடன் இருந்து பொறுமையாக அவர்கள் சொல்வது எல்லாத்தையும் கிரகித்து கேட்டு அவர்களுக்கு பதிலையும் சொல்லி கதைக்கிறதுனால அவர்கள் எவ்வாறு மனமகிழ்ச்சி அடைகின்றார்கள், அதே நேரத்தில் அது உங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தருகின்றதா? ஆமாம். அப்போ அவையல் தனிமையில் இருக்கிறார்கள். அப்போ அவையலுக்கு இப்போ 4 பேர் போய் கதைச்சு இப்போ அவையலோட இருந்து சந்தோஷமாக இருக்கிறது அவையலுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குது. அதே வேளையில் இப்போ நாங்கள் அவையலோட நேரத்தை செலவழிக்கிறது அது எங்களோட வேலை. ஆனால் அப்படி இருந்தாலும் அவையலுக்கு எது சந்தோஷமாக இருக்கின்றதை நாங்கள் அறிஞ்சு அதை அவையலோட இருந்து கதைச்சு இப்போ அவையலுக்கு இருந்து சில விஷயங்களை கேட்க அவையல் தங்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை மற்றவைக்கு தாங்கள் கொடுக்குறோம்னு கூட அவையலுக்கு ஒரு மன சந்தோஷம் இருக்குது. அப்போ அதோட இன்னொன்று அவையல் கதைக்கிறதால அவையலுக்கு இந்த வருத்தங்களில் இருந்து அவையல் தங்களை பாதுகாக்க கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்குது. காரணம் என்னென்று சொன்னால், இந்த அல்சைமர் என்ற வருத்தத்தை அவையல் பிற்போடலாம். தொடர்புகள் இல்லாமல் தனிமையாக இருந்தால் குறுகிய காலத்திலேயே அவையல் நோய்வாய்ப்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. நீங்கள் அல்சைமர் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நோய் அதாவது ஞாபக மறதி நீங்கள் சொல்றது ஒரு சரியான ஒரு தான். என்னுடைய பார்வையிலும் என்னுடைய சில ஆய்வுகளையும் இவ்வாறுதான் அமைந்திருக்கிறது. அதாவது வயோதிபர்களுடன் நாங்கள் அதிகம் கதைப்பதனால், அவர்களை போதிய அளவு நிறைய கதைக்க விடுவதனால் ஒன்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடமிருந்து நிறைய அனுபவத்தையும் நிறைய தகவல்களையும் நாங்கள் உண்மையில் பெற்றுக் கொள்கின்றோம். அவர்களுடன் கதைக்காமல் நாங்கள் அவர்களை தவிர்ப்போமாக இருந்தால், நிற்பாட்டுவோமாக இருந்தால் உண்மையிலேயே எங்களுக்குத்தான் அது ஒரு பயனில்லாமல் போகும். எனவே அந்த வயோதிபர்களை நாங்கள் போதிய அளவு கதைக்க விட்டு அவருடைய கருத்துக்களை அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த சில நுட்பமான சில அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உண்டு. அதே நேரத்தில் நாங்கள் திரும்ப அவர்களுக்கு என்னத்தை கொடுக்கின்றோம் அப்படின்னு சொன்னால், கதைத்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் தொடர்ந்து கிரைச்சு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு ஊற்று போன்று தங்களுடைய தலைக்குள் இருக்கக்கூடிய அந்த பாரங்களை அல்லது வேதனைகளை கொட்டி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய மன சிந்தனை, மூளையில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் குறைக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் அவருடைய மூளையும் கொஞ்சம் விருத்தி அடைந்து ஞாபக மறதியும் அவர்களுக்கு குறைக்கப்படுகின்றது. அதனால் அவர்களுடைய ஆயுளும் கூடுகிறது உண்டு. அப்ப ஒரு வகையில் நாங்கள் அவர்களுடைய உரையாட விட்டு அவர்களை கேட்பதனால் அவர்களுடைய ஆயுளையும் கூட்டுகின்றோம். எங்களுக்கு உண்மையிலேயே வயது போனவர்கள் மீது அக்கறை இருந்து அவர்களும் மேலும் நீண்ட ஆயுளோட இன்னும் ஒரு 4-5 வருஷம் கூட வாழணும் என்று நாங்கள் கருதுவோமாக இருந்தால் பொறுமையாக இருந்து அவர்களை கதைக்க விட வேண்டும், கதையை கேட்க வேண்டும். வயது போனவர்கள் கதைப்பதற்காக உண்மையிலேயே துடிக்கின்றார்கள். அவருடைய கதைகளை பொறுமையாக கேட்க வேண்டியது எங்கள் எல்லோருடைய ஒரு கடமையும். தாராளமாக கதைக்க விட வேண்டும், அடிக்கடி அவர்களை சந்திக்க வேண்டும், கதைக்க விட வேண்டும். அது மட்டுமல்லாமல் சில ஆய்வுகள் எவ்வாறு கூறுகின்றது என்று சொன்னால், இவ்வாறு தொடர்ந்து அவர்கள் கதைப்பதனால், வயதுவர்கள் கதைப்பதனால் அவர்களுடைய ஞாபக மறதி என்பது குறைக்கப்பட்டு மீண்டும் அது கட்டமைக்கப்படுகிறது. மூளை ஞாபகங்கள் கட்டமைக்கப்படுகிறது உண்டு. அதோடு அவ்வாறு நிறைய நேரம் அவர் கதைக்கிறதுனால அவர்களுடைய சுவாச சுற்றோட்டம் விருத்தி அடைகின்றது, குருதி சுற்றோட்டம் விருத்தியாகின்றது, சீராகின்றது. ஏன் இன்னொரு படி தாண்டி ஒரு ஆய்வு குறிப்பிடுகிறது எப்படின்னு சொன்னால், அவர்களுடைய தசை நார்கள் கூட சீர்படுத்துகின்றது. நாங்கள் நினைக்கணும் சும்மா இருந்து கதைக்கிறோம் என்று சொல்கிறோம், கதைக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றோம். ஆனால் கதைப்பதனால் அவருடைய தசை நார்களுடைய தொழிற்பாடுகளும் அதிகரித்து அவர்கள் சுயமாக ஒரு தைரியத்தை உணர்ந்து கொண்டு தாமாகவே எழுந்து நடந்து தங்களுடைய சின்ன சின்ன வேலைகளை
வேலைகளை செய்கிற அளவுக்கு கூட தொடர்ந்து ஆக்கோட கதைப்பதனால் அவர்கள் புத்துணர்வை பெறுகின்றார்கள். அதையும் தாண்டி மூளையும் தாண்டி அவருடைய நரம்பு தொகுதியானது ஏனைய நரம்பு கலங்கள் நரம்பு தொகுதிகள் உடல் பூராம் இருக்கின்றவை எல்லாம் புத்துணர்வை பெற்று தகவல்களை மிக துரிதமாக கடத்தி எல்லா அங்கங்களையும் சீராக இயக்குகின்றது. அதனால் அவர்களுடைய ஆயுள் கூடுவதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றது. நிச்சயம் நல்ல ஒரு தகவல். இப்போ இது உண்மை, இதில் 100% உண்மை இருக்குது. இதில் இன்னொரு விடயம் இதில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதனானவன் ஆதி காலங்களில் இருந்த மனிதர்கள் நாங்கள் பார்த்தமாக இருந்தால் அந்த ஆதி காலத்து மனிதர்களுடைய கட்டமைப்பை பார்த்தமாக இருந்தால் குறிப்பாக இந்த தாடை எலும்பெல்லாம் தாடையெல்லாம் நீண்டிருக்கும். நீண்டு தலையெல்லாம் சின்னனாக ஒரு மூளையினுடைய அளவு கன அளவு மிக குறுகியதாகத்தான் இருந்தது. மூளையினுடைய நிறையும் மிக குறைவாகத்தான் இருந்தது ஆதி காலத்து மனிதர்களுக்கு. காலப்போக்கிலே மனிதர்கள் கதைக்க 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 கருத்து பரிமாற்றங்களை கூட்டி கொண்டு போற அதே நேரத்தில் கைகளை பயன்படுத்தி தொழில்களை செய்ய வலிக்கிட்டார்கள். சுயமாக தங்களோட தொழில்களை கை தசைகளை கைகளை பாவித்து கண் பார்க்க கைகளை பாவித்து தொழில்களை செய்ய 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 அப்ப கையை கொண்டு தொழில்களை அதாவது அங்கங்கள் கால் கைகளை கொண்டு தொழில்களை செய்ய 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 அவர்களுடைய மூளை விருத்தி அடைந்தது என்பது ஒரு சிறந்த பல ஆய்வுகள் காட்டுகின்றன. அவ்வாறு மூளை விருத்தியடைய தலை பெருத்து மனிதர்களுக்கு தலை பெருத்து தாடை உள்ளே போய் தாடையெல்லாம் சின்னனாக இப்ப இருக்கிற மனிதர்களுக்கு போன்று தாடை உள்ளுக்கு போய் அழகாக என்று கூட நாங்கள் சொல்லலாம். தாடை உள்ளுக்கு போய் தலை பெருத்து மூளையினுடைய நிறை கனளவு கூடி நிறை கூடி மனிதன் ஒரு இன்னும் மெருகூட்டப்பட்டு கொண்டிருந்த காலம். இப்ப அதுக்கு மூல காரணம் அதிக அளவு மனிதன் தொடர்புகளை ஏற்படுத்தி கதைப்பதனாலும் தொடர்புகளை ஏற்படுத்தினாலையும் குறிப்பாக கையை பயன்படுத்தி அதிக வேலைகளை செய்ததனாலையும் கால் கைகளை பயன்படுத்தி வேலை செய்ததனாலையும் அவனுடைய மூளையினுடைய விருத்தி அதிகரித்திருப்பதாக பல ஆய்வுகளும் கூறுகின்றன. அது பல உண்மைகளும் இருக்கின்றன. அதோட இப்போ நாங்கள் ஜப்பான்காரரை பார்த்தால் இப்போ அவங்களோட ஆயுள் கூடுதலாக இருக்குது. அவங்கள எப்போதும் கைத்தொழில் ஏதோ ஒரு இதில் அந்த கூடுதலாக கையில் பாவிக்கணும். அப்போ அப்படியான இது வியட்நாம்காரர் கூட அப்படித்தான். ஆனபடியால் அதில் நிறைய உண்மைகள் இருக்கு. நீங்களும் என்னோடு முன்பு கதைக்கும் பொழுது குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். அதாவது ஒன்றை குறிப்பிட்டிருக்க எனக்கு அது மிகவும் பிடித்தது ஒரு கருத்தாக இருந்தது, சரியான கருத்தாக இருந்தது. அதாவது இவ்வாறு வயது போன நிலையில் இருப்பவர்களுக்கு நாங்கள் கூடிய அளவு அவர்களுடைய கதைகளை கேட்டு அவர்களை கதைக்க விட்டு பொறுமையாக கேட்கிற அதே நேரத்தில் அதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அதை நாங்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சுயமாக அவர்களை இயங்க விடுவதற்கு அவர்களுடைய கை கால்களை பயன்படுத்தி அவர்களை ஏதாவது வேலைகளை செய்ய விட வேண்டும். அது உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் அவ்வாறு செய்திருக்கின்றீர்கள். அவ்வாறு அவர்களை செய்ய விடுவதனால் அவர்கள் சுயமாக இயங்குவதையும் நீங்கள் பார்த்திருப்பதாக எனக்கு சொன்ன விடயம் உண்மையிலேயே எனக்கு அது ஒரு சிறந்த விடயமாக சரியான விடயத்தை நீங்கள் சொல்கின்றீர்கள் என்பதில் எனக்கு ஒரு பூரண திருப்தியும் அண்டைய கதைகள் இருந்தது. அது சம்பந்தமாக நீங்கள் கொஞ்சம் விளக்கத்தை. அது என்னென்று சொன்னால் அவையில் இப்போ செல்ஃப் ஸ்டாண்டியாக இருக்க வேணும். இருந்தால் தான் இப்போ அவையில் வீட்டில் இருக்கிற காலம் போக சில வேளையில் இப்போ கொஞ்சம் மேலான நேரத்தில் சீக்கிரம் அப்படி என்று வந்தால் தாங்களே எழும்பி தங்களுடைய காலக்கடன்களை முடித்து இப்போ இருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்தால்தான், இல்லாமல் சும்மா கட்டிலில் இருந்து நோயாளியாக இருந்து சிவிக்கிறத விட அவையில் தாங்கள் சுயமாக இயங்கக்கூடிய இதை வீட்டில் இருக்கிற காலத்திலேயே அவையில் பழகி கொண்டிருந்தால் அவைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தோட கடைசி காலம் மட்டும் இருக்கலாம் என்றது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ அதுகளைத்தான் கூடுதலாக நாங்கள் வயசு போன ஆக்களோடையோ மற்ற ஆக்களோடையோ அதுகளை பகிர்ந்து கொண்டு அவைகளை கொண்டு சில வேலைகளை செய்விக்கிறது. குட், நல்ல விடயமாகத்தான் மேலே கருதக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் வயசு போனவர்கள் தானே ஏலாதானேன்னு சொல்லி ஒதுக்கி விடாமல் அல்லது அவர்கள் தாங்களாகவே செய்ய வந்தாலும் கூட சும்மா பேசாம போயால இரு என்று சொல்லி இருக்க விட்டு போட்டு நாங்களாக கொண்டே வில்லங்கத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்காமல் கூடிய வகையில் அவர்களை அவருடைய கை கால்களை பயன்படுத்தக்கூடியமாறு செய்வது ஒரு சிறந்த ஒரு விடயம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் நடத்துகிற மூத்தோர் முற்றத்தில் கொஞ்சம் கூட வயசுள்ள ஆட்களுக்கு சில பேர் உங்களுக்கு தேத்தனி எடுத்து தரவா சாப்பாடு தரவான்னு கேட்போம். இப்போ நான் அவையில விடுறே இல்லை, நான் சொல்றது அவையிலே போய் எடுக்கட்டும்.
ஏனென்று சொன்னால் அப்பதான் அவைகள் தாங்கள் இயங்குறோம் எங்களால் மேலும் என்ற ஒரு மனப்பக்குவத்தை தங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளணும். அது சரியான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஒரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்கலாம் என்று இருக்கிறேன். அதாவது முதியவர்கள் வேலையில இருந்து வேலை பென்ஷன் எடுத்து அண்ணன் தமிழ் இருக்கா சொல்லுங்க, பென்ஷன் டக்குன்னு வருது இல்லை, ஓய்வூதியம் பெற்ற பிற்பாடு முதியவர்களுக்கு என்று சொல்லி முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் வேலைக்கு போறோம், நாங்கள் எல்லாம் இளையவர்கள், நாங்கள் எங்களோட வாழ்க்கையை பார்க்க வேணும், எனவே நாங்கள் முதியோர்களை கொண்டு போய் நாங்கள் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதுதான் இப்ப இங்க இருக்கக்கூடிய நடைமுறை, அதான சாத்தியக்கூறு. எனவே அங்க கொண்டே விடுவோம், இளையோர்கள் வந்து விட்டார்கள், முதியோர்கள் வழிவிடுங்கள், முதியோர்களை கொண்டே நாங்கள் இவ்வாறே முதியோர் இல்லங்களை சேர்த்து விட்டு போட்டு இருக்கலாம், வருஷத்தில் இருக்க போய் பார்க்கலாம் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த இடத்துல நாங்க ரெண்டு விதமா பார்க்கலாம். நான் இப்படித்தான் பார்க்கிறேன். ஒன்று, முதியவர்களை வீட்டில் வைத்து பராமரிப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலை. அதுவும் குறிப்பாக வெளிநாடுகள்ல மிக மிக கடினமான சூழ்நிலை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, இடவசதி பிரச்சனை இருக்கிறது, காலநிலை பிரச்சனை இருக்கிறது, மற்றது நேர பிரச்சனை இருக்கிறது. யாருமே இங்க வெளிநாடுகள்ல வேலைக்கு போகாமல் வாழ முடியாது. ஆண் பெண் இருவரும் கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும், இல்லை என்றால் வாழ முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்ற அந்த நேரத்திலும் கூட ஓரளவு இடவசதி இருந்தால் வீட்டில் நாங்கள் முதியவர்களை வைத்திருப்பதனால் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கலாம் சொன்னால், ஒன்று, அவர்களுடைய கதை, அவர்கள் எதுக்கெடுத்தாலும் ஏதாவது கதைச்சு கொண்டே இருப்பார்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்ப அதை தாங்க வேண்டும் உண்டு. அப்ப ஆனால் அதை தாங்க வேண்டும் என்று சொல்லதை தாண்டி அவர்கள் ஏன் எல்லாத்துக்கும் ஏதாவது குறை சொல்லுகின்றார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். காரணம் என்னென்று சொன்னால்,